அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். கர்த்தாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி எங்களை ஆண்டவரே செம்மையான பாதையில் நடத்தும்படியாய் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். சிம்சோன் பெரிய திட்டத்தோட ஆண்டவர் தெரிந்தெடுத்து பலப்படுத்தி பயன்படுத்தி வர்றாரு. ஆனா அவனுக்குள்ள பாவம் செய்யறதுக்கு அவன் போறதை இங்க நம்ம பாக்குறோம். ஒரு வேசியை கண்டு 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லியிருக்கு. எந்த பாவனாலும் சரீரத்துக்கு புறம்பானது. ஆனா வேசித்தனம் தன்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமா பாவம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இவன் ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். காசான்ற ஒரு பட்டணத்துக்கு அங்க இவன் போகிறத பார்க்கிறோம். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. காசா பட்டணம் பெலிஸ்தியரோட பட்டணம். அந்த ஊர் மக்களுக்கு இது தெரிஞ்சிச்சு, சிம்சோன் இங்க வந்திருக்கிறான். அப்ப அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுவதும் பேசாதிருந்தார்கள். இப்ப பெலிஸ்தியர் அவன் தங்கி இருக்கிற அந்த பட்டணத்தை, காசா பட்டணத்தை சுத்திலும் வளைச்சிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பேசல, அமைதியா சத்தம் இல்லாம அவன் எப்ப வெளியே வருவான், அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவனை கொன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழிக்கிறதுக்காக சுத்திலும் காவலுக்கு நிற்கிறாங்க. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்தின் வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். ராத்திரியில எந்திரிக்கிறான். கதவு நிலை எல்லாம் தாழ்பால பேர்த்து அதெல்லாம் பிடிச்சு தூக்கி தன்னோட தோல் மேல வச்சுக்கிட்டு எபிரோன்றது 40 மைல் தொலைவுல இருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு அவன் அதை தூக்கிட்டு சமந்து போறான். இவன் ஒரு நல்ல பலசாலியா இருக்கான். இந்த மாதிரி செயலை செய்யறான். அதற்கு பின்பு அவன் சோரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகிதமாய் இருந்தான். அடுத்து தெலிலால்ன்ற பெண்ணோட சிநேகிதமா இருந்தான். அவ ஒருவேளை அழகுள்ளவளா இருந்திருக்கலாம். இவன் அவளை நேசிக்க ஆரம்பிச்சான். இவனோட தவறான சேர்க்கையினாலதான் தன்னுடைய பலத்தெல்லாம் இழந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. பலசாலியா இருந்தா கூட பெண்கள் விஷயத்துல இவன் ரொம்ப பலவீனமானவனா காணப்பட்டான். அவளிடத்தில் பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். இப்ப பெலிஸ்தியர் தேசத்துல 5 அதிபதிகள் இருந்தாங்க. அவங்க இவகிட்ட பேசுறாங்க, பேரம் பேசுறாங்க.
வந்து நாங்க உனக்கு காசு தர்றோம். ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளி காசு. 1100 வெள்ளி காசுன்றது 63 கிலோ வெள்ளி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தர்றோம் அப்படின்னு பேசுறாங்க. நீ அதுக்கு பதிலா அவனோட பலன், சிம்சோனோட பலன் எதுன்னு கண்டுபிடிச்சாதான் அவனை சிறுமப்படுத்த முடியும். அதை அறிந்து எங்களுக்கு சொல்லணும், நாங்க உங்களுக்கு பணம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இந்த தெலீலாள்கிட்ட வந்து உண்மையான அன்பு இருந்தா அவ காட்டி கொடுக்க மாட்டா. ஆனா அவ வந்து இந்த சிம்சோனை உண்மையா நேசிக்கல. அவங்க கிட்ட பணத்தை பெற்றுக்கொள்ளும்படியா செயல்படுகிறார். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகா பலம் எதனால் உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனால் கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். போய் சிம்சோன்கிட்ட பேசுறா. அந்த பேச்சுல இவன் மயங்கி அவளோட உள் நோக்கத்தை கூட அறிந்து கொள்ள முடியல. அவன் வந்து தன்னை அழிக்கிறதுக்கு தான் அவ கேட்கிறா அப்படின்றத அவனால புரிந்து கொள்ள முடியல. அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறினாலே என்னை கட்டினால் நான் பலட்சமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான். வந்து அவன் சொல்றான், பச்சை இதுவரை உலராத பச்சை புது நார்னால கயிறுனால கட்டுனா நான் மற்ற மனுஷனை போல ஆயிடுவேன், என் பலம் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்றான். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளை அவளிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினான். அவன் சொன்னபடியே அதை வாங்கிட்டு வந்து பெலிஸ்தியரோட அதிபதி அவங்களோட இவ கூட்டு சேர்ந்து இவனை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறா. அதே செய்கிறா. பதிவு இருந்தவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது பெலிஸ்தியர்ல ஒரு கூட்டம் ஒளிஞ்சிருக்காங்க, அவங்க வீட்டிலே ஒளிஞ்சிருக்காங்க. அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பப்பட்ட உடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னதிலே உண்டாயிருக்கிறதென்று அறியப்படவில்லை. முதல்ல அவன் வந்து உண்மையை சொல்லல. அதனால நெருப்பு பட்டது போல நூல் நெருப்புல பட்ட போல அப்படியே அத்துட்டு எந்திரிச்சு வந்துட்டான். அப்ப அவன் பலசாலியாவே இன்னும் செயல்படுறான். உண்மையை சொல்லாதனால அவளால கண்டுபிடிக்க முடியல. அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரிகாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். இப்பொழுதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். இப்ப வந்து அவ மூலம்தான் உண்மை வெளியே வருது. அவ சொல்றத வச்சுதான் பெலிஸ்தியர் அதிபதி செயல்படுறாங்க. இதெல்லாம் தெரியாம சிம்சோன் இன்னும் அவளோட மயக்கத்துல அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றார். திரும்ப 2வது முறை புதிய கயிறால கட்டணும்னு சொல்றான். அப்பொழுது தெலீலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். பதிவு இருந்தவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து விட்டான். இப்ப 2வது முறையும் அவன் ஈஸியா அதை அத்துட்டு நூல் போல அத்துட்டு எந்திரிச்சு வந்துட்டான். ஒளிஞ்சிருக்கிறவங்களால பிடிக்க முடியல. இப்பயும் அவன் தப்பிச்சிட்டான் 2வது முறையும். பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரிகாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடு பின்னி விட்டால் ஆகும். இப்ப அடுத்து 3வது முறை சொல்லும் போது தலை முடிய சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனா உண்மையான பலன் வந்து அதுலதான் இருக்கு. ஆனா அத வந்து இவன் என்ன சொல்றான், அத 7 ஜடையா போட்டு
நெசவு நூல் பாவோட இணைச்சிட்டா 1000. முதல் 2 முறை கயரால கட்டணும், கையதான் சொல்றான். ஆனா இப்ப தலைக்கு வந்துட்டான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணி அடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். இப்ப மூன்றாவது முறை ஈஸியா எந்திரிச்சிட்டான். அந்த இத வந்து நெசவு ஆணி நூல் பாகு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு எந்திரிச்சிட்டான். இப்பயும் பலத்தோடு செயல்படுறான். பலம் அவனை விட்டு விலகல மூன்றாவது முறையும். ஏன்னா தன்னோட பலம் எதுல இருக்கு அப்படின்றத அவன் சொல்லல. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரிகாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தபடியால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு டெய்லி தன்னோட வார்த்தையினால அவனை கஷ்டப்படுத்துறா. அவ என்ன சொல்றான்னா, உன் இருதயம் என்னோடு இசைந்திருந்தா நீ உண்மையை சொல்லியிருப்ப, உண்மையிலே என்னை நேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனை வந்து கவர்ற விதமா அவ பேசி எப்படியாவது அவனோட பலம் எதுல இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறா. தினம் தினம் வார்த்தையால அலற்றா. ஆனா சிம்சோன் வந்து கொஞ்சம் தெளிஞ்சிருந்ததுன்னா, தான் செய்யறது தப்பு, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்த விட்டு அவன் தப்பிச்சு போயிருந்தா ஒரு பெரிய அழிவுக்கு தப்பிச்சிருந்திருப்பான். எல்லாத்தையும் இழந்து போற சூழ்நிலைக்கு வந்திருக்க மாட்டான். இப்ப அவனோட ஆத்துமா சாகத்தக்கதாய் விசனம் படுது அப்படின்னு. செத்து போயிடலாம் கூட தோணுது. இவளோட வார்த்தைகள் வந்து அவ்வளவு கடினமா இருந்துச்சு, வேதனை கொடுக்கிறதா இருந்துச்சு. ஏன்னா அவளை அவ்வளோ நேசிச்சான். அதனால அவ வார்த்தைகள் வந்து இவனை வந்து வேதனைப்படுத்துது. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டா என் பலன் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். இப்ப உண்மைய சொல்லிட்டான். என் தலையில தான் என்னோட பலன் இருக்கு, நான் முடிய வந்து வெட்டவே இல்லை, பிறந்தது முதல் நசரேயனாய் இருக்கிறேன், முடிய வெட்டிட்டா நான் சாதாரண மனுஷனாயிருவேன். உண்மைய சொல்லிட்டான். தான் இருதயத்துல இருக்கிற உண்மைய வெளியே சொல்லிட்டான். அவன் தன் இருதயத்தெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளினால் கண்ட போது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் உண்மை அப்படின்றது. தெரிஞ்ச பிறகு அவள் பெலிஸ்தியரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள். ஏன்னா ஏற்கனவே 3 முறை வந்து ஏமாந்துட்டு போயிட்டாங்க. இப்ப ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தில் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்தில் வந்தார்கள். அவள்கிட்ட சொன்னபடியே ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு வெள்ளி காசை எடுத்துட்டு கொண்டு வர்றாங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, எவ்வளவு அன்பா இருக்கிற மாதிரி அவன்கிட்ட நடிக்கிறான். அன்பா இருக்கிற மாதிரி செயல்பட்டு ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிரைத்து, இப்ப முடிய கட் பண்ணிட்டான், அவனை சிறுமப்படுத்த தொடங்கினான். இப்ப அவனோட பலன் வந்து அவனை விட்டு போகிறதுனால அவன் சாதாரண மனுஷனை போல ஆகிறான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு, அவனுடைய பலத்தோட ரகசியத்தை அறிஞ்சு அத அவனை விட்டு நீக்கிட்டான். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல
உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் தன்னை விட்டு போனது கூட அவனுக்கு தெரியல. எப்பயும் போல எந்திரிச்சு வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து இவ்வளோ நாளும் பெலிஸ்தியரால அவனை பிடிக்க முடியல, ஏன்னா பலசாலியா இருந்தான். இப்ப அவனை பிடிச்சிட்டாங்க, ஏன்னா பலனெல்லாம் அவனை விட்டு விலகி போயிடுச்சு. அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரை அரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். கண்ணை பிரிங்கிட்டாங்க, பார்வை இல்லாம போயிட்டான். எதையும் இவன் பார்வையோட இருந்தான்னா கர்த்தருக்குன்னு செயல்பட முடியும். அந்த பார்வையே இழந்துட்டான். காசாக்கு கொண்டு போய் கையில விலங்கு போட்டு கைதியாக்கி மாவரைக்க அவனை வச்சுட்டாங்க. அப்ப அவனோட நிலைமை பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டான். கர்த்தர் அவன் மேல பெரிய திட்டம் வச்சிருந்தாங்க. இவனோட பாவ வாழ்க்கையினால எல்லாவற்றையும் இழந்து ஒரு கண் குருடனாக்கப்பட்டு கைதியாக்கப்பட்டு மாவரைக்கிற வேலையை செய்யற அளவுக்கு நிலைமை தாழ்ந்து போகிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, சிம்சோன் முதல்ல காசாக்கு போய் ஒரு வேசிய பார்த்து அங்க இருந்தா. இதை அறிந்து அந்த பட்டணத்து மக்கள் அவனை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. அப்ப அவன் காலையில பிடிக்கணும்னு நினைச்சாங்க. அவன் நடுராத்திரியில எந்திரிச்சு கதவு நில அதெல்லாம் பேர்த்துக்கிட்டு எபிரோன் வரைக்கும் போய் அங்க இருந்தான். பலசாலியா இருந்ததுனால அவங்களால பிடிக்க முடியல. அதுக்கு அடுத்து அவன் போய் தெலிலால்ன்ற பெண்ணோட ஐக்கியப்பட்டான். இவனோட ஐக்கியத்தினால பெண்கள் மேல வச்சிருந்த இச்சையினால அவன் தன்னோட தேவ அழைப்ப நிறைவேற்ற முடியாம போகுது. அவன் பலத்தை இழந்தான். பெலிஸ்தியரோட அதிபதிகள் நைஸா அந்த தெலிலால்கிட்ட பேசி அவனோட பலம் எதுல இருக்குன்னு கண்டுபிடின்னு சொன்னாங்க. முதல்ல அவ கேட்கும்போது சிம்சோன் உண்மைய சொல்லல. முதல் 3 முறையும் முதல்ல பச்சையான கயிறுல கட்டணும்னு சொன்னான். 2வது புது கயிறுல கட்டணும்னு சொன்னான். 3வது என்னோட முடிய நெசவு நூல் பாவோட இணைக்கணும்னு சொன்னான். அதெல்லாம் அப்படியே செய்தா தெளிலால். ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி வந்துட்டான். ஏன்னா அவன் உண்மையை சொல்லல. கடைசியா சொல்லிட்டான். ஏன்னா அவ அவனை வார்த்தைகளால அலட்டிக்கிட்டு இருந்தா, கஷ்டப்படுத்தினா, தினம் தினம் அவனோடு பேசினா. அவனோட ஆத்துமா விசனப்பட்டுச்சு, சாகத்தக்கதாக விசனப்பட்டுச்சு. தன்னோட இருதயத்துல இருக்கிறதெல்லாம் உண்மையை சொல்லிட்டான். என்னோட முடி நீக்கிட்டீங்கன்னா பலம் எல்லாம் போயிடும். அதே மாதிரி அவ அவனை தன்னோட மடியில படுக்க வச்சு முடிய வெட்டிட்டான். எல்லா பலத்தையும் இழந்துட்டான். இப்ப அவ சொல்றா பெலிஸ்தியர் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இவன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினது கூட அறியாம எந்திரிச்சு போறான். ஆனா அவங்க ஈஸியா அவனை பிடிச்சி கண்ணை பிடுங்கி கையில விலங்க போட்டு சிறைச்சாலையில மாவரைக்கிறதுக்கு அவனை வச்சுட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிக்கிறோம். நம்மளும் கூட பாவ அடிமைத்தனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருந்து அதற்கு நம்மளை விலக்கி காத்து கொள்ளணும். தேவன் நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படியா ஆண்டவருக்கு அடிமையா நம்மளோட சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் ஒப்பு கொடுக்கணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட சிம்சோனோட வாழ்க்கையில இருந்து ஆண்டவரே அவன் எப்படி அழிவை சந்தித்தான்றத நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் எச்சரிக்கையா இருக்கவும் உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம எங்களுடைய சரீரத்தை உமக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்க இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல
சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உங்க கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. வல்லமையா ஆண்டவரே அவங்க செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்க பலத்தால் இடை கட்டுங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற உதவி செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.